வள்ளி எங்கடி போற? ஐயாவுக்கு காபி கொண்டு வரமா? நேத்து ஏதோ முக்கியமான ஆபரேஷனா, அதை முடிச்சிட்டு நர்சிங் ஹோம்ல இருந்து வரும்போதே மணி 4 ஆயிடுச்சு. வந்ததும் அவனுக்கு நானே ஹார்லிக்ஸ் கரைச்சு கொடுத்துட்டேன். இப்ப அவனை எழுப்ப வேண்டாம், நல்லா தூங்கட்டும். சரிம்மா. வள்ளி அம்மா, கறிகாலாம் வாங்கிட்டு வந்துட்டேன். காய்கறி வாங்க போனவன் ஏன்டா இவ்வளவு லேட்டா வர? சொன்ன வேலையை கொடுத்துட்டு வரதா இருந்தா உடனே வரலாம். நான் தான் குறைவினேன். 4 ரூபாய் கிலோ உருளைக்கிழங்குன்னா 3 ரூபாய் போடுற வரைக்கும் விட மாட்டேனே. பா, வாட்ச்மேனுக்கு 10 பைசா பொடி கொடுத்துட்டு வெங்காயத்தை தோட்டத்துல இருந்து பறிச்சுட்டு வந்துட்டேன். என்னடி போஸ் கொடுத்துட்டு நிக்கிற? புருஷங்கார கறிகாயோட நிக்கிறான். வாங்க. டாக்டர் காபி கொண்டு போனேன், அம்மா தான் வேண்டான்ட்டாங்க. ஐயோ, காபி பாழாயிடுமே. இது எப்படி? அம்மா, அதை நான் வாயில ஊத்திக்கிறேன். அம்மா அம்மா அம்மா, என்னப்பா? டாக்டர் அவசரமா பார்க்கணும்மா. டாக்டர் தூங்குறாரு, இப்ப அவரை எழுப்ப முடியாதுப்பா. அம்மா, என் சம்சாரத்துக்கு உடம்பு முடியல, மூச்சு விடவே திணறா. டாக்டர் வந்து ஊசி போட்டா தான் போறேப்பா. இங்க பாருப்பா, டாக்டர் உங்களை மாதிரி மனுஷன் தானேப்பா. ராத்திரி பூரா கண்ணை முடிச்சிட்டு இப்பதான் வந்து தூங்குறாரு. அவருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும். ஒரு உயிரை காப்பாத்துற புண்ணியம் உங்களுக்கு இருக்கும்மா. தயவு செய்து அனுப்புங்கம்மா. என்ன மன்னிச்சிருப்பா, அவனை நான் எழுப்ப மாட்டேன். இப்படி சொல்லாதீங்கம்மா. ஒரு நோயாளி உடம்பு சரியில்லாம துடிச்சிட்டு இருக்கப்போ அதை கேட்டுட்டு ஒரு டாக்டர் அந்த நோயாளி காப்பாத்துறதுக்கு எந்த முயற்சியும் எடுத்துக்கலன்னா அது டாக்டர் தொழிலுக்கே அவன் செய்யற துரோகம். அதுக்கு இல்ல தம்பி, நீ ரொம்ப களைச்சு போயிருக்கேன்னுதான். பரவாயில்லம்மா, எங்கப்பா போகணும்? பக்கத்துல 4வது மைல் அரவங்காடு. ஒரு நொடியில் குடிச்சிட்டு வந்துடுறேன். சரிப்பா, நீ அப்படி போய் உட்கார். குட் மார்னிங் டாக்டர். மார்னிங். குட் மார்னிங் டாக்டர். 203ல இருக்க பேஷண்ட் போய் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு போறேங்கறாங்க. அனுப்பிடுங்க. போறதுக்கு முன்னாடி டாக்டர் மோகன் செக்அப் பண்ணி சொல்லுங்க. எஸ் டாக்டர். படுத்துங்க. என்ன சார், நேத்து வார்டு பாய் அனுப்பி பெசட் தோசை கார சட்னி வாங்கிட்டு சொன்னீங்களாமே, உங்களுக்கு அல்சர் சார், அதுக்காக ட்ரீட்மெண்ட் இருக்கு. என்ன கார வாரி விட்டுறாதீங்க. குட் மார்னிங் டாக்டர். பேஷண்ட் செக்அப் பண்ணிட்டீங்களா? செக்அப் பண்ணிட்டேன், இன்ஜெக்ஷன் கூட கொடுத்துட்டேன். கரெக்ட்டா 10 மணிக்கு தியேட்டர் கொண்டு வந்துருங்க, ஆபரேட் பண்ணிடுங்க. ஓகே டாக்டர். என்னம்மா அதுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க? நேத்து பொழைப்பனான்னு கேட்டீங்க, பொழைச்சிட்டீங்க. அனாவசியமா ஸ்டெயின் பண்ணக்கூடாது, போய் ரூம் ரெஸ்ட் எடுத்துங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சிட் டவுன். மிஸ்டர் ராகவன், உங்க பிளட் டெஸ்ட், ECG ரிப்போர்ட்லாம் சாயங்காலம் தான் வரும். அதை பார்த்துட்டு தான் உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் தரதுன்னு டிசைட் பண்ண முடியும். அது வரைக்கும் இந்த மாத்திரை சாப்பிடுங்க. காலையில 9 மணிக்கு நான் வந்து பாருங்க. தேங்க்யூ சார். என்ன உங்க உடம்புக்கு என்ன? கடுமையான நெஞ்சு வலி டாக்டர். வைத்தியம் பண்ண கூட காசு இல்ல. காசெல்லாம் உங்ககிட்ட யார் கேட்டா? உங்களை நான் கவனிச்சுக்கிறேன். பரிபூர்ணமா குணப்படுத்தி அனுப்ப வேண்டியது என் பொறுப்பு. தைரியமா இருக்கு. கொஞ்சம் இருங்க. அம்மா நல்லா இருப்பா. என்ன டாக்டரையா, உங்களை பார்க்கணும்னு பக்கத்து கிராமத்துல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க. இதோ வந்துட்டேன். வள்ளி, இது எப்படி? எல்லாருக்கும் வணக்கம். என்ன பாக்குறதுக்கு வெளியே கொஞ்சம் பேர் காத்துட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். எல்லாருக்கும் வணக்கம். இதெல்லாம் எதுக்கு? உங்க அன்பு ஆசை இருந்தா போதுமே. தர்மராஜா, எங்களை மாதிரி ஏழை எளியவங்களுக்கு காசு வாங்காம வைத்தியம் பாக்குறீங்க. கஷ்டப்படும் போது பணம் கொடுத்து உதவுறீங்க. எங்க அன்பு காணிக்கையா, இதையாவது எதுக்கு தாங்க வேணும்? வாங்கிக்கங்க. மாலை போடுங்க. போடுங்க. நன்றி. தேங்க்ஸ். நன்றி. அங்கா ஐயா, இவங்களுக்கெல்லாம் கூல் ட்ரிங்க்ஸ் கொடு. ஏற்கனவே கொடுத்தேன், கட்டுப்படி ஆகல. தம்மா மோர்ல அண்டா தண்ணியை கலந்து கையில ஊத்துட்டா. புதுசா ஐடியாலாம் கொடுக்காத, சொன்னதை செய். எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போங்க. இதை பாருப்பா, யார் யார் என்ன எடுத்துன்னு வந்தீங்களோ அலக்கா இப்படி எடுத்துன்னு வாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. வா பலாப்பழம், வா உருளைக்கிழங்கு, நீ வா. வழகொலை வா. நல்லா பழுத்து போச்சா? பழுத்துருச்சு. ஜபார், கிராமத்து ஜனங்கள்லாம் கொல்லப்புறம் போய் லைனா உட்காருங்க. கூல்ட்ரிங்க் ஊத்துறேன். சாப்பிட்டு போ சொன்னாரே. அது ஒண்ணு இருக்குதோ, ட்ரை பண்ற. போ 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 போ. எல்லாம் வை, எல்லாம் வை. தேங்க்யூ. ஐயோ, என்ன இது இப்படி காயெல்லாம் வெளியில கொட்டிட்டு இருக்க?
டாக்டருக்கு பிறந்த நாள் பரிசா இதெல்லாம் வந்தது. அவருக்கு முக்கால் எனக்கு காலு. இத வித்தோன்னு வச்சுக்கோ, 100 150 வரும். உனக்கு நைலக்ஸ் புடவை வாங்கி தரேன், கட்டிக்கோ. இப்படி திருட்டுத்தனமா சம்பாரிச்சு அதுல புடவை வாங்கி கட்டினா அது உடம்புல நிக்காதியா? நிக்காம வழுக்கி வழுக்கி விழுவன்றியா? அதையும் பாத்துருவோம். ஐயோ உன் புத்தி ஏன்டா இப்படி போதும்? அடி போடி. இந்த பெயிண்டிங் பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல? நேச்சுரலா இருக்கு. மிஸ்டர் மாதவன், பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இது யார் வரைஞ்சது? நான் வரைஞ்சதுதான். ரியலி? எஸ். நீங்க பெயிண்டிங் கூட வரைவீங்களா? பெயிண்டிங் என்னோட பொழுதுபோக்கு. நர்ஸ், 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இவங்க உடல்நிலையை பத்தி எனக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. எஸ் டாக்டர். மைசூரிலிருந்து புறப்பட்ட சுற்றுலா பஸ் காரப்பாளையம் அருகே ஆற்றில் விழுந்து கோர விபத்துக்குள்ளாகியது. இதில் பயணம் செய்த 43 பயணிகளும் உயிரிழந்தனர். தம்பி, இந்த செய்தி படிச்சியாப்பா? படிச்சம்மா. நான் ஆத்தங்கரையில் பெயிண்ட் பண்ணிட்டு இருந்தப்போ ஒரு பொண்ணோட உடல் ஆத்துல மிதந்துட்டு இருந்தது. ஓடி போய் அவளுக்கு உயிர் இருக்கான்னு பார்த்தேன். லேசா மூச்சு வந்துட்டு இருந்தது. உடனே நம்ம நர்சிங் ஹோம்ல அட்மிட் பண்ணி அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். இப்போ அவ உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை. அநேகமா இந்த பொண்ணு அந்த பஸ்ல வந்த பயணிகள்ல ஒருத்தியா இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன் தம்பி, இத போலீஸ்க்கு சொல்ல வேண்டாம்? தற்சமயம் வேண்டாம். அவளுக்கு பூரணமா குணமாகட்டும், அதுக்கப்புறம் தெரிவிப்போம். ஆமா, அந்த பொண்ணுக்கு நினைவு வந்துருச்சா? இன்னும் நினைவு திரும்பல, கூடிய சீக்கிரம் வந்துடும். அம்மா, நான் சொன்னேனே அந்த பொண்ணு இவதான். ரொம்ப லட்சணம் அழகா இருக்கா. பாவம், இவளுக்கு இப்படி ஒரு விபத்து ஏற்படணுமா? ஆமா சிவா, இவ இன்னும் எத்தனை நாள் வரைக்கும் ஹாஸ்பிட்டல் இருக்கணும்? குறைஞ்சது 2 வாரமாவது இருக்கணும்னு நினைக்கிறேன். டாக்டர், இசிஜி ரிப்போர்ட் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். வெரி குட். சீதா, எஸ் டாக்டர். நான் பிரிஸ்கிரைப் பண்ண மெடிசின்ஸ் எல்லாம் கரெக்ட் எடுத்து கொடுங்க. சேகர், எவ்ரி 1 hour அவன் பிபி செக்அப் பண்ணீங்க. ஓகே டாக்டர். ஆமாப்பா, இவளுக்கு உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லையா? சுயநினைவு வந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு எடுத்தா தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் அவன் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். வாங்க போ. என்ன வீடு விரிச்சோன்னு இருக்குது? அம்மா எங்க? டாக்டர் எங்க? தெரிஞ்சவங்க வீட்ல ஏதோ நிச்சயதார்த்தமா, அதுக்காக டாக்டர் அம்மாவும் போயிருக்காங்க. அப்போ நாம 2 பேரும் தான் இந்த பங்களாவுல தனியா இருக்கோம்னு சொல்லு. அதுக்கு என்ன இப்போ? ஐயோ, எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. இந்த அழகான பங்களாவுல யாரோ இல்லாத நேரம் பார்த்து நீயும் நானும் ஜமாய்ச்சிட்டோம். மூஞ்சி ஆள பாரு. அது இல்லடி, டாக்டர் மாதிரி இந்த சேர்ல நான் உட்காருவேன். உன் தங்க கையால இந்த டேபிள்ல நீ பரிமாறணும். யோ, ஏயா உனக்கு இந்த விபரீத ஆசையெல்லாம்? அதெல்லாம் வேண்டாயா, தப்புயா. டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடுறது தப்பா? என்கிட்ட 10 லட்சம் ரூபாய் இருந்தா இதே போல 10 டேபிள் வாங்கி 10 தடவை எழுந்து உட்கார்ந்து சாப்பிடுவேன். அது என் இஷ்டம். ஆமா, இந்த மூஞ்சிக்கெல்லாம் 10 லட்சம் கிடைக்க போகுது. ஏண்டி, நாளைக்கு லாட்டரி சீட்ல தொபுகடின்னு 10 லட்சம் இருந்தா? யோ, அறிவு இருக்கா? ஏன் அப்படி கேக்குற? மூளை இருக்கான்னு கேக்குறேன். என்னடி உன் இஷ்டத்துக்கு சரமாரியா விடுற? இத பாரியா, போயும் 10 லட்சம் விழணும்னு ஆசைப்படுறிய. ஏன் 1 கோடி விழுகணும்னு ஆசைப்படக்கூடாதா? ஆமா, நான் ஒரு அல்ப பரதேசி. கோடின்னு ஆசைப்படக்கூடாது. குட்டு தலையில குட்டு. இத பார், எப்பப்ப சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்பெல்லாம் லொடுக்குன்னு அனுபவிச்சுடி. அதுதான் என்னுடைய பிரின்சிபல். அவங்க வர்றதுக்குள்ள அள்ளி கொட்டு, நான் அள்ளி வாயில விடுறேன். கொட்றேன். ஏண்டா, ஒருவேளை அவ வாய் முகூர்த்தம் பறிச்சு 1 கோடி ரூபாய் விழுந்தா என்ன பண்றது? 10 லட்சம் ரூபாய்க்கு 10 டேபிள்னா 1 கோடி ரூபாய்க்கு எத்தனை டேபிள்? ச்சே,
இதெல்லாம் கணக்கு பார்த்துன்னு இருந்தா முடியுமாடா? குத்து மதிப்பா கிடைச்ச டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிட வேண்டியது தானே. வயிறு ரொம்ப நாள் சரி. இந்தா. என்னடி பிச்சைக்காரத்தனமா நாய்க்கு சோறு வைக்கிற மாதிரி இந்த தட்டுல போட்டு எடுத்துன்னு வர? போய் வெள்ளி தட்டை கொண்டா. வெள்ளி தட்டா? திருடத்தான் போகணும். ஏன் திருடி நீ மாட்டிக்கிற? கோடி ரூபாய் வரப்போது இல்ல, ஆளுக்கு ஒரு வெள்ளி தட்டு வாங்கு. ஏயா இப்படி கனவு காண்ற? கனவு தானடி, காண உடன். போய் ஐஸ் வாட்டர் எடுத்துன்னு வா. என்னது ஐஸ் வாட்டரா? குன்னூர்ல வந்து ஐஸ் வாட்டரா கேக்குற? மனுஷனுக்கு நேரம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சுன்னா ஐஸ் வாட்டர், பீர் பாட்டில் எல்லாம் செட்டப்பா இருக்கணும். இன்னொரு நாளைக்கு அம்மாவும் டாக்டரும் வெளியே போகாமையா இருக்க போறாங்க. அன்னைக்கு வச்சுக்கலாம் வெள்ளி தட்ட கதைய. வெள்ளி, நான் ஒண்ணு சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோ. வேலைக்காரன் கடைசி வரைக்கும் வேலைக்காரனா இருக்க போறது இல்ல. நேரம் வந்துருச்சுன்னா அவனும் முதலாளியா மாறுவான். யோ, உன் வாயாலே நீ கெட போறியா? வாய் இருக்கிறதே கடறதுக்கு தானடி. டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிட்டா ஒரு அம்சமா தான் இருந்து கிடையாது. காரசாரமா அசைவம் ஒண்ணும் கிடையாதா? ஒரு கட்டை முட்டை எங்க அந்த அம்மா சொல்லியிருப்பாங்க, இன்னைக்கு அமாவாசை கிருத்திகன்னு. காலையில எழுந்தா பச்சை தண்ணியை தலையில கொட்டிக்க வேண்டியது, ஊர்ல இருக்கிற விபூதி எல்லாம் நெத்தியில் இட்டுக்க வேண்டியது, ஓடுற ஃபேனு, போடுற சுத்தி இதெல்லாம் கையெடுத்து கும்பிட வேண்டியது. என் மீறி நான் இங்க வந்து சேர்ந்தேன். என்ன உப்பு சப்பே இல்லையே சாப்பாட்டுல? ஆமா, அந்த அம்மா உடம்புல ஊர்ல இல்லாத வியாதி எல்லாம் இருக்குது. பேர் தான் டாக்டருக்கு அம்மான்னு. அநேகமா அந்த அம்மாவுக்காகவே டாக்டருக்கு படிச்சிருப்பார் போல இருக்குது அவரு. சரி சரி, இதெல்லாம் மறந்துட்டு ஸ்விம்மிங் பூல்னு ஒரு இங்கிலீஷ் படம் வந்துருது, போய் பார்க்கலாம் வரியா? என்ன நான் கேட்டு அப்பா நீங்களா? தெரியாம தப்பு பண்ணிட்டம்பா. பெரிய மனசு பண்ணி என்ன மன்னிச்சுக்க தாயே. இந்த வேலைக்கார நாய் எப்பவுமே இந்த தரையில உட்கார்ந்துதான் சாப்பிடும். இன்னைக்கு நீ சொன்னாலே. நானா சொன்னேன்? சொன்ன நீ முதுகு சுளுக்கு பிடிச்சிக்கிச்சு, குனிஞ்சு குழம்பு ஊத்த முடியல, டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடுங்கண்ணா. மா, நான் எங்க சொன்னேன்? சொன்ன நீ கவனிரு. மா, உங்க மேல நான் எவ்வளவு தெய்வ பக்தி வச்சிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். பார்த்தனே, நீ சொன்னதெல்லாம் கேட்டனே. அதெல்லாம் அழிச்சிருங்கம்மா. எனக்கு தெரியும்மா இந்த டேபிள் வாழ்க்கை நிலைக்காதுன்னு எனக்கு தெரியுமா. இந்த பாவிதான். என்ன அது அநியாயமா இருக்கு? நான் எங்க சொன்னேன்? சொன்ன நீ. சிவராமன் ஹியர். அப்படியா? நோ, நானே நேர்ல வந்து பேஷண்ட்டை பார்க்குறேன். இதோ வந்துட்டே இருக்கேன். என்ன சேகர்? டாக்டர், she feels little bit uneasy. ஆமா டாக்டர், மூச்சு விட கூட அவஸ்தைப்படுறாங்க. பல்ஸ் ரேட் என்ன? 88 டாக்டர். பயப்பட வேண்டியதில்லை. she will be all right. சேகர், put her in sedation. Okay, டாக்டர். வணக்கம் சார். என்ன வேணும்? என்ன வேணுமா? போட்டோ ஸ்டுடியோக்கு வந்துட்டு நாங்க என்ன காய்கறி வாங்க வந்திருக்கிறோம், போட்டோ தான் எடுக்க வந்திருக்கிறோம். ஐசி. எனக்கு இன்னைக்கு கல்யாண நாளுங்க. அதை ஏண்டி பிரிக்கிற? இவ கழுத்துல நான் தாங்க தாலி கட்டினேன். இப்போ என்ன இங்க கொண்டாட வந்திருக்கீங்களா? கொண்டாட்டம் ஊட்டி போட்ல இல்லைங்க, இங்க போட்டோ எடுத்துக்க போறோம். பேஷா எடுத்துடலாமே. இங்க பாருமா, நான் வெறும் போட்டோகிராஃபர் மட்டும் இல்ல, பிரபலமான பத்திரிகை நிருபரும் கூட. பத்திரிகையில பேட்டி அது இதுன்னு ஏகப்பட்டது எழுதியிருக்கேன். ஜமாச்சிடுவோம். சரிங்க. டாக்டர் சிவா இருக்காரு, அவர்கிட்ட நான் வேலை பார்க்கறேன். அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சே. ஃபேமஸ் மட்டும் இல்ல, ரொம்ப கைராசியானவர். எவனாவது ஒருத்தன் நொண்டினே போனான்னு வைங்க, அவங்கிட்ட டாக்டர் சிவான்னா நிமிந்து போ. அட என்னங்க நீங்க? எவன் ஒன்றுனா நம்மளுக்கு என்னங்க? இத பாருங்க, ராவு காலம் வர்றதுக்குள்ள போட்டோ அப்படிங்க. ஓஹோ, அது ஒண்ணு இருக்கோ. நெக்ஸ்ட் ரூம். நோ 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 நோ. என்னது வேண்டா வெறுப்பா முகத்தை திருப்பின மாதிரி? இப்படி இல்லம்மா, அப்படி. என்னங்க இப்படி அடிச்சிட்டீங்க? பொம்பளைங்களை தொட்டு பேசுற பழக்கம் என்னது? அது கெட்ட பழக்கம். ஸ்டுடியோவை கொளுத்தி போடுவேன். குன்னூர்ல என்ன பத்தி கேட்டு பார். ஒரு சகோதரி மாதிரி நினைச்சேன். சகோதர பாசம் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இதெல்லாம் கமால் வேலை. ஒரு மேன் சும்மா இருங்க. நீ சுமாரி. இந்த பாரியா, சில பேரை பார்த்தா எனக்கு பிடிக்காது. இந்த போட்டோ எடுக்கிறவனுங்க, கையை பிடிச்ச ரேகா பாக்குறவனுங்க, கையை பிடிச்ச வளையல் போடுறவனுங்க, அளவு எடுக்கிறானுங்களே டெய்லர், இவனுங்க எல்லாம் என் வீட்டுக்கு வந்தாக்கா பொம்பளைங்களை நான் அண்ட விடுறதே கிடையாது. அட என்னங்க நீங்க இதெல்லாம் போய் பெருசு பண்ணிக்கிட்டு? விட்டா அவன் பெருசு பண்ணிடுவானே. பேசாம இருங்களே. நீங்க போய் போட்டோ எடுங்க. நல்ல முடியெல்லாம் கொதி விட்டுக்க, மல்லிப்பூவை தூக்கி இப்படி விடு. அசப்பல பார்த்தா டிம்பிளுக்கு பாடிய மாதிரியா இருக்கிற நீ. நான் எப்படி இருக்கிறேன்? அமிதா பச்சை மாதிரி. ஐயோ கொன்னுட்டாளே. சரிங்களா அண்ணே? விளக்கெண்ணெய் குடிச்ச மாதிரி நிக்காதீங்க, கொஞ்சம் பிறந்தன்மையா இல்லைங்க. நான் என்ன இப்ப அல்பதனமா நிக்கிறேன்? தங்கச்சி கொஞ்சம் நெருங்கி வாமா. அறிவு கட்ட முண்டம். நாங்க என்ன அண்ணன் தங்கச்சியா? புருஷ முடியாதியா? சரி, அண்ணன் அண்ணி கொஞ்சம் நெருங்கி வாங்க. அந்த முறைக்கு வா. நான் என்ன சொல்றேன்னா, மறுபடியும் வர்ற. கோ பேக், கோ பேக்.
இந்த பாரியா, நடந்ததெல்லாம் மனசுல வச்சுக்காத, நல்லா எடு, மேல கொஞ்சம் போட்டு தரேன். ரெடி, ஸ்டெடி, ஸ்மைல், ஓகே.